கதவை தட்ட தட்ட திறக்க மாட்டேங்குவ. வெளியேயும் வண்டி இல்லை. ஒருவேளை வெளியே எங்கேயும் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டானா அந்த பிள்ளைய கூட்டுக்கிட்டு? எங்கேயாவது போறேன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, பூட்டிட்டு சாவி இதில் வைக்கன்னு. ஒன்றும் சத்தமும் இல்லை, கூப்பிட என்ன கதைன்னு ஒன்றும் புரியலையே. வெயிலில் போயிட்டு வந்தது வேற படபடன்னு வருது. சாப்பிடலன்னா இப்படி தான் படபடன்னு வரும். ஒரு டம்ளர் காப்பியோட ரேஷன் கடைக்கு போனேன். சரி வந்தாவது ஒரு வாய் சோறுதுங்களான்னு பார்த்தேன். இதுவே கதவை பூட்டிட்டுல எந்த அளவே போயிட்டுவே. இந்த பாண்டி நம்ம போன பண்ணாலும் எரிச்சப்படுவான். வேற எங்கே இருக்கா என்னன்னு கேட்க என்ன பண்ணுறது? சரி போனை போட்டால் தானே அவன் எங்கே இருக்கான்னு தெரியும். ஒரு போனை போட்டு பார்ப்போம். என்ன இங்கதான் அனுப்பாட்டுங்க. என்ன நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஆட்டோ இறங்குது. நிறைய பேர் நிற்கவள. யாரது? என்ன கொஞ்ச நேரம் நில்லுங்க, நாங்கள் திரும்பி வந்துடுவோம். என்ன? சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. எனக்கு வேற ஸ்கூல் சவாரி இருக்குன்னு அங்கே வேற போனோம். சரிண்ணா, நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுவோம். எக்கா எல்லாரும் வாங்க. நாங்கள் பின்னாடி வாரோம்மா. நீ போ. எங்கள் அம்மா வாசல்லே தான் நிற்கா போல இருக்கு. ஏம்மா அங்கே நிற்கா? எல்லாம் உமா நீ தான் வந்தியோ? யார் அது? என்ன நிறைய பேர் வந்து நிற்க வேணும் பார்க்கேன். எல்லாரும் வாங்க வாங்க. எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்களும் எப்படி இருக்கியா? பிள்ளைலாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கும். பிள்ளைலாம் நல்லா இருக்கு. எல்லாரையும் திடீர்னு பார்த்ததான் கையும் ஓடல காலும் ஓடல. என்னடே என்ன விசேஷம் அவ்வளோ வந்திருக்கியே? விசேஷம் அவியலுக்கு இல்ல, நம்ம வீட்டில் உள்ள விசேஷத்தை தான் பார்க்க வந்திருக்காவ. என்னம்மா திருன்னு முழிக்கா? தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் தான் பார்க்க வந்திருக்காவ. ஐயா அப்படியா? சரி வாங்க வாங்க வாங்கன்னு வாசல்லே நிற்க வச்சுட்டு இருந்தா எப்படி? கதவை தோற. ஐயே சொல்ல மறந்துட்டேன் பத்தியா? உன் தம்பி எங்கே போனான்னு தெரில. கதவை தட்டி பார்க்க கதவை திறக்காண்டீங்க. நான் இப்போதான் ரேஷனுக்கு போயிட்டு வந்தேன். எந்த ஆள போனான்னு தெரியல. இந்த பையன் கதவை பூட்டிட்டு சாவியாவது இங்கனையாவது வச்சிருக்கானான்னு தேடி பார்க்கணும். நானும் வந்தவா இதுலயே உட்கார்ந்துட்டேன் பத்துக்க. சாவியை எப்பயும் கதவுக்கு மேலே வைப்பல்ல, அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தியா இல்லையா? இல்லலா, அதான் நான் சொல்லியல்ல. வந்தவ கதவை தட்டி பார்த்துட்டு திறக்கலன்னதை நான் இதுலயே வாசப்படியில் உட்கார்ந்துட்டேன். அவனுக்கு போன் அடிச்சு தான் பார்க்கணுன்னு பார்த்தேன் பத்துக்க. மேலே தேடலை. ஒருவேளை உள்ள கூட இருந்துக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு சத்தம் தராமல் இருக்கும்ல அந்த பயவளியில். அதான் நினச்சிக்கிட்டு இதில் இருந்தேன். சரிதான், இருந்தாலும் மேலே எங்கேயாவது இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டேது நல்லதில்ல. இல்லை அவன் வண்டியும் வெளியே இல்லை பாரு. அப்போ 20 கிலோ அரிசி எடுக்கிறதுக்காக 2 பேரும் தான் வந்தவ பைக்கில் வந்துட்டு வீட்டில் கொண்டு போட்டுட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு எங்கேயும் போயிட்டாவளோ என்னமோ தெரியல. நான் பொறுமையாக நடந்து வந்தேன் பத்துக்க. செருப்பு வேற இருந்து போச்சா, ஊக்கு குத்தி தான் போட்டிருந்தேன். அதில் பொறுமையாக நடந்து உட்காந்து வெயில் தார வாரேன். சுத்தம் வந்தையில் இப்படியா வெளியே நிற்க வைக்கிது? இரு உமா, நான் அவனுக்கு இந்த ஃபோன் அடித்து பார்க்கேன். எங்கே இருந்தாலும் வர சொல்லி அவனை. வெளியே போகிறவன் சாவியை மேலே வச்சுட்டு போனா என்ன? சாவி இங்கே இல்லை. எக்கா எல்லாரும் வாங்க, இன்னும் திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காருங்க, அவன் வரட்டும். சரி உமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி தான் அப்படி தான் பறந்துக்கிட்டு இருப்பாவே. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் பரப்பாவே. என்னாலும் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி வெள்ளவியே. இதெல்லாம் வாலிப வயது, கண்டுக்கிடப்படாது. டார்லிங், இதான் டார்லிங் எங்க ஊர் ஆறு. என்ன டார்லிங், ஆற்றுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இங்கே பார்த்தா ஆற்ற காட்டுறேன்னு சொல்லி ஊற்ற காட்டுறீங்க. இங்கே என்னன்னு பார்த்தா தண்ணியே இல்லை. நான் கூட ஆற்றுல மீன் கிடக்கும், தவளை கிடக்கும், நண்டு கிடக்கும், பிடிச்சி சுட்டு திங்கலான்னு வந்தேன். நீங்கள் என்னன்னா இங்கே வெறும் ஆற்ற காட்டுறீங்க. இது ஆறு கூட கிடையாது, சுடுகாடு. லொடுக்கு பாண்டி, நீ சரியான லயர் மேன். நோ ஐ எம் ஜென்டில்மேன். நீ கேட்குற மாதிரி மீன் தவளெல்லாம் பிடிக்கணும்னு ஐயா, இந்தா இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கே போன பார்த்துக்க. அங்கே நிறைய தண்ணி கிடக்கும். நம்ம பைக்கில் அங்கே கொண்டு போக முடியாது. அதனாலதான் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்து பார்த்துக்க. சரி வா, நீ ரொம்ப ஆசைப்படியா, உனக்கு மீன் தவளை எல்லாம் பிடிச்சி தரே வா. ஒரு நிமிஷம் இரு டார்லிங், யாரோ போன் அடிக்காவே, யாருன்னு பார்ப்போம். போனை எடுக்கணான்னு பாரு, போனை அடிச்சுக்கிட்டே கிடக்கு. என்னம்மா போனை எடுக்க முடியுங்கண்ணா? ஆமாளா, போனை அடிச்சுக்கிட்டே கிடக்கு, எடுக்கண்டீங்க. வண்டியில் போய்கிட்டு இருப்பானா இருக்கும், அதான் எடுத்துருக்க மாட்டான். இப்படி வந்தையில் வாசல்லே நிற்க வச்சுட்டியல்ல. இல்லை நான் என்னெல்லாம் பண்ணுவேன்? உன் தம்பி இப்படி கதவை பூட்டிட்டு இப்படி படையில போவான்னு எனக்கு என்ன தெரியும்? ஹலோ, இந்த போன் எடுத்துட்டான். இல்லை எங்கெல்லாம் இருக்கா? என்னம்மா எதுக்குமா இப்போ போன் அடிச்சா? இல்லை நீ முதல் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் நம்ம ஒரு ஆத்தங்கரையில் இருக்கேன். இப்போ ஆத்தங்கரைக்கு என்ன ஆணி பிடுங்கவா போனா? போறவே வீட்டு சாவியாவது கதவு மேல வச்சுட்டு போனான். வீட்டு சாவியும் கையோட கொண்டுகிட்டு போயிருக்கான். சாவியை கொண்டுகிட்டு வீட்டுக்கு வாழ. ஆஹா, அவசரத்துல சாவி நம்ம கையோட கொண்டு வந்துட்டோமோ? ஒழுங்கு மரியாதை என்ன 5 நிமிஷத்துல சாவியை கொண்டுகிட்டு வீட்டுக்கு வரணும். உன்னைய பார்க்க வந்தையெல்லாம் அங்க வாசல்ல கடந்து தவிக்காவ. என்னைய பார்க்கவா யாருமா வந்தா? உன்னைய பார்க்க உன் மாமியா வந்திருக்கா. ஏமா சார் அம்மாவா? அவில திண்ணையில உட்கார வச்சு ஓடி போய் கடையில போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. அப்படியே உட்கார வச்சு அதை எதுவும் கொடுக்காம. டார்லிங் எங்க மம்மியா? எங்க மம்மி சொல்லாம கொள்ளாம எப்படி வருவாங்க? அப்படிலாம் வர மாட்டாங்களே. தொடப்பக்கட்ட பிஞ்சு பேரும் பிஞ்சு. உமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னையும் உன் பொண்டாட்டியும் பார்க்க வந்திருக்காவ வீட்டுக்கு. எல்லாரும் வெளியே வாசல்ல கிடக்காவ திண்ணையில. சீக்கிரமா சாவியை கொண்டுகிட்டு வா முத வீட்டுக்கு. ஓ அவளா? சரி நான் வாரேன். நான் கூட சாரோ அம்மா தான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். நீ நினைச்சுக்கிட்டே இரு, சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. என்னவாம்மா, பொண்டாட்டியை கூட்டுக்கிட்டே ஆத்தங்கரைக்கு போயிருக்கானா? இந்த வருவா ஒரு 5 நிமிஷத்துல. இவனுக்கு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு வேற நேரங்களவே கிடைக்கலையாமாக்கும்.
என்னனையும் போயிட்டு போகுதுவே. நீங்க வாங்க உட்காருங்க. நின்றுகிட்டே இருக்குது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயே பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? இங்கேயும் நல்லா காத்தோட்டமா தானே இருக்கு. எம்மா ரேஷன்ல பருப்பு போட்டனா வாங்கினியா? ஏன் நீ பருப்பு அள்ளிட்டு போலான்னு பாக்கியோ? ஆமா, இங்கதான் நீங்க பருப்பு குழம்பு அவ்வளவு செய்ய முடியல. அப்பா மீன் குழம்பு கேட்பாவனு மீன் குழம்பு தானே அடிக்கடி செய்வியே. அப்ப நான் பருப்பு என்கிட்ட தந்து விட கூடாதா? ஏன்னா அவசரத்துக்கு பருப்பு கடந்துட்டு போகுதுன்னு பார்த்தேன். அதை எடுத்துட்டு போக வந்துட்டியா நீ? சரி போகும்போது தந்து விடியேன். கோதுமையும் நல்ல கோதுமையா இருக்கு பத்துக்க. போகும்போது எடுத்துட்டு போறியா அதையும்? அங்க போய் நீ கழுவி காய வச்சு திரிச்சிக்க. ஐயா வேண்டாம்மா, நீ கழுவி காய வச்சு திரிச்சு வை. நான் அடுத்த முறை வரும்போது கோதுமை எடுத்துட்டு போறேன். நீ நல்லா நோகாம நோம்பு கும்பிடுவா. எவ கழுவி காய வச்சு அரைச்சு தருவா எடுத்துக்கிட்டு போலான்னு. எம்மா எனக்கு தானம்மா செய்ய, வேற யாருக்குமா செய்ய? உமா இங்க இருந்தே வாசில அவ்வளத்தையும் மங்களம் படிப்ப போல இருக்க. அந்த சாக்கில தான் இங்க வந்தியோ? இல்லல எழுச்ச வச்சு எப்பயும் எங்க அம்மா தருவா பத்துக்க. எங்க அப்பா எப்பயும் மீன் குழம்பு இந்த மாதிரி கார குழம்பு தான் கேட்பாரா. பருப்புலாம் அவ்வளோ சாப்பிட்டா கேஸ் பிடிச்சிக்கிட்டோன்னு சாப்பிட மாட்டாவே. அதனால எனக்கு எப்பயும் தந்து விடுவாவே. ஆமா கோதுமெல்லாம் கழுவி காய வச்சு அரைச்சி வச்சிருப்பேன். வரும்போதெல்லாம் தூக்கிட்டு போவா. பச்சரிசியும் அது மாதிரி தான் நல்லா கழுவி காய வச்சு நல்லா அரைச்சி மாவு அரைச்சி வறுத்து திரிச்சு எடுத்து வச்சிருப்பேன். வந்ததை அவளுக்கு நோகாம நோம்பு கும்பிடுறோம். அவ்வளோத்தையும் தூக்கிட்டு பட்டி கட்டிட்டு போயிடுவா. சரி என்னை பத்தி ரொம்ப புகழாதம்மா. ஆமா, இவளை பத்தி இங்க யாருக்கும் தெரியாது பேரு. ஏமா வந்துட்டியா? சாவியை கொண்டா. இந்தாம்மா சாவி. இந்தா உமா போய் தர. சரிம்மா. இல்ல வந்தையில வாங்கன்னு கூப்பிடு ஒரு வார்த்தை. சரிம்மா. லட்சுமி அக்கோ, இதுதான் அந்த பிள்ளை போல இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க. கதவு திறந்துருச்சு, எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. வாசல்லே வச்சு அப்படியே வெளியே அனுப்பிடுவீங்களோன்னு பார்த்தேன். ஒரு வழியா உள்ள கூப்பிட்டுட்டியே. ஏம்மா புது பொண்ணே இங்க வா, பூவு பழம் எல்லாம் வாங்கிக்க. இது எல்லாம் எனக்கா? கொடுங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூ மட்டும் தொடுக்காம இருக்கோம். மதிய நேரத்துல நாங்க வாங்கினோமா, தொடுக்காத பூ தான் இருந்துச்சு, தொடுத்துக்க. ஐயா ஆண்டி, எனக்கு பூவை தொடுக்க தெரியாதே. சரி அம்மா புது பொண்ணே, தொடுக்க தெரியலன்னா விடு. நாங்கள் வாங்கினா தானே இருப்போம் கொஞ்ச நேரம். உனக்கு தொடுத்தே பூவை வச்சு விட்டுட்டு போறோம். சரி நெட்ட ஆண்டி, நல்லா நெட்டுன்னு வளர்ந்து போய் இருக்கீங்க நீங்க. நான் உங்களை இனிமே நெட்ட ஆண்டின்னு கூப்பிடுறேன். என்னது ஆண்டியா? உமா உன் தம்பி பொண்டாட்டிக்கு நல்ல வாய் தான். வாய் நல்லா காது வரைக்கும் இருக்கே. நல்லா படபடன்னு பேசியால. பெரிய பொண்ணுவே ஆண்டி நெட்ட ஆண்டின்னு கூப்பிட்டுட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, ஆண்டி போண்டின்லாம் கூப்பிடாண்டா. என்னையெல்லாம் அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டேன். அந்த உன் பக்கத்துல ஒரு குள்ளமணி நிக்கலா, அதை வேணா நீ என்ன வேணாலும் சொல்லி கூப்பிட்டுக்க. என்னையெல்லாம் அக்கான்னு தான் கூப்பிடணும் பத்துக்க. அதானே, நான்லாம் இப்பதான் கன்சீவா இருக்கேன். நான் இன்னும் பிள்ளையே வைக்கல. என்னையவே இந்த பிள்ளை ஆண்டின்னு கூப்பிடுது. எம்மா என்னைய பாட்டின்னு சொல்றதுக்குள்ள நான் அத்தைன்னு கூப்பிட சொல்லியிருக்கேன். எம்மா இந்தாம்மா ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டை பிடிச்சிக்க. என்னைய அத்தைன்னு கூப்பிடு. என்ன லட்சுமி அத்தை. ஸ்வீட்டு எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நாங்களும் ஸ்வீட்டு கடை வச்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஆண்டி. என்னது அத்தை ஆண்டியா? இல்ல அந்த பிள்ளை மரியாதையா தான் கூப்பிடுதா இல்ல மரியாதை இல்லாம கூப்பிடுதா? அதாண்டி இதாண்டிங்குது, ஒன்னும் புரியல. எம்மா எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கம்மா. அவ என்னையவே அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னதான் சொன்னாலும் அந்த மரமண்டைக்கு ஏற முண்டங்கு. அத்தாண்டி, நான் இந்த ஸ்வீட்டு பழம் எல்லாத்தையும் என் ரூமுக்கு எடுத்துட்டு போய் நான் ஒத்தையில வச்சு தின்னுக்கிடியே. இது எனக்காக இவைய வாங்கிட்டு வந்தது. நான் மட்டும் தான் திம்பேன், வேற யாருக்கும் தர மாட்டேங்க. எம்மா எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீயே வச்சு தின்னு ஒரு ரூம்ல வச்சு கொண்டு போ. ஜாலி, இந்த பண்டெல்லாம் எனக்கு மட்டும்தான். என்ன இது பூ வந்தால போட்டுட்டு போயிட்டு லொடுக்கு பாண்டி, உனக்கு கூட நான் இதை தர மாட்டேன். என் பண்டத்துல ஏதோ நீ கை வச்சிடாத சொல்லிட்டே அம்மா. அட தீனி பண்டாரம், என்ன நீ மானத்தை வாங்குது. ஏம்மா நான் ரூமுக்கு போறேன். கேவலப்படுத்தாம முத போய் தொலைங்க. நீங்களும் உட்காருங்கம்மா, இந்த காப்பி எடுத்துட்டு வரேன். எம்மா நீ இங்க இவிய கிட்ட பேசிக்கிட்டு நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். வேற வந்தையிலெல்லாம் உட்கார வச்சுட்டு நானே உட்கார்ந்து அவிய கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? உன் வீட்டுக்கு தானே வந்திருக்காவ, நீ தான் இருந்து பேசணும். நீ பேசிக்கிட்டு நான் போய் காப்பி எடுத்துக்கிட்டு வரேன். ஆமா அதுவும் சரிதான். போய் அப்ப காப்பி ஊத்திட்டு வா. எல்லாம் உமா இரு, நீ எதுக்கு காப்பி எடுத்துக்கிட்டு வரணும்? உன் தம்பி பொண்டாட்டியே காப்பி எடுத்துக்கிட்டு வர சொல்லு. நாங்களும் அவளை பக்கம் தானே வந்திருக்கோம். ஆமா அதுவும் சரிதான். இருங்க, அப்ப நான் அவட்ட சொல்லி காப்பி எடுத்துக்கிட்டு வர சொல்லியே. நீங்க முதல்ல எல்லாரும் உட்காருங்கம்மா. ஆமாக்கா உட்காருங்க. எதுக்கு யாரும் உட்காரையே மாட்டேங்கிய? திண்ணையில உட்காருங்கன்னு சொல்லி பார்த்தோம். அங்கனையும் உட்கார மாட்டேன்ட்டியே. எல்லாரும் நின்றுகிட்டே இருந்தீங்க, இங்கேயும் வந்து நின்றுகிட்டே இருக்கிய. உட்காருங்க. இங்கன உட்கார பிடிக்கலன்னா உள்ள வாங்க, சோஃபா செட்லாம் கிடக்கு, அங்கன உட்காரலாம். வேண்டாம் உமா, நாங்க இங்கன முத்தத்துல இங்கனே உட்கார்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்போ உட்கார்ந்துருக்கேன். நான் அந்த மருமூல காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன். எல்லாம் உமா நீ போய் பூ கட்டுற நூல் ஏதாவது எடுத்துட்டு வா, நாங்க அந்த பூவை கட்டிக்கிட்டு இருக்கோம். சரிக்கோ. இழுச்ச வச்சு பார்த்து உட்காரு. எக்கோ இந்த பிள்ளை என்ன வாய் பேசுது? இந்த பிள்ளை எங்க இருந்து பிடிச்சிருப்பா அந்த பாண்டி பைய? என்னலா ஏதோ நாய் பிடிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே, நல்லா தானே பேசுது அந்த பிள்ளை. அதானே உங்களை குள்ள ஆண்டின்னு சொல்லாம போயிட்டுல, அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. எல்லாம் நெடுமாடு, நீ வாயை மூடு. எல்லாம் சரசு, அதான் அந்த பிள்ளையே காப்பி கொண்டு வரும்ல, காப்பி கொண்டு வரும்போதே கேட்டுக்கிடுவோம்.
ஆமாக்கோ கேட்கணும். ஏக்கோ எனக்கு வாய் பூரா பல்லா இருக்குன்னு வருத்தப்படுவேன். அந்த பிள்ளைக்கு எனக்கோ பல்லே இல்ல. இங்க ஒருத்தி பல்லு இல்லைன்னு வருத்தப்படியா? வேணா உன் பல்ல பிடிங்கி அவகிட்ட கொடு. சும்மா இருக்க பத்திராளியக்கோ, கேட்டேன். அதான் அந்த பிள்ளை சொல்லிச்சுல, அவங்க வீட்டுல ஸ்வீட் கடை வச்சிருக்காங்களான்னு. சின்ன பிள்ளையிலே இருந்து ஸ்வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லு சொத்தையாயிருக்குமா இருக்கும். பார்க்க சின்ன பிள்ளையா தான் தெரியுது, பேச்சு தான் கடும் விவரமா இருக்கு. பிஞ்சிலே பழுத்தது போல இருக்கு. ஏட்டி அது பேக்கு மாதிரி இருக்குடி, பிஞ்சிலே பழுத்துதான். எல்லாம் பேக்கு கீக்குங்காத. உமா இப்ப வருவா, வந்தான்னா ஆடாடுன்னு ஆடிட போறா. என் தம்பி பொண்டாட்டியவா பேக்கு கீக்குங்கியன்னு. அவ காதுல விழுந்துச்சுன்னா எப்படி இப்படி பார்த்ததும் கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு கேப்பா. சும்மா இருல இழிச்ச வச்சு. இந்தாங்க நலமுடி, பூ கட்டுற நூலெல்லாம் கிடைக்கல, ஊசி நூலு தான் கிடைச்சிச்சு. இதை வச்சு என்னனையும் தொடுங்க. எல்லாம் இதை வச்சு பூ கட்டுனா பூ அருந்தருந்துல போவோம். எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுங்கம்மா. கொஞ்சோண்டு அவ தலையில வைக்க அளவுக்காவது. சரி எப்ப தொடுத்து பாக்கேன். என்னலா பெரிய பொண்ணு இழிச்ச வச்சியும் தனியா பல்ல கட்டிக்கிட்டே இருக்கியே, என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. வேண்டாம் வேண்டாம், ஓன்ட்ட சொன்னா நீ கோவப்படுவா. கோவலாம் பட மாட்டேன், சொல்லுங்களா என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டே. ஏலா உமா, அவங்ககிட்டலாம் ஒன்றும் கேட்டுட்டு அடக்காத. அவ்வளோ என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பாளுத. வா வந்து உட்காரு. அத்தாண்டி எனக்கு தான் சமைக்க தெரியாத, வேற எப்படி நான் காப்பி போட்டு கொடுப்பேன்? எம்மா இது சமைக்கிற வேலை இல்லை, சும்மா காப்பி போட்டு கொடுக்கறது தான். பால் சூடானதும் கொஞ்சம் சீனியும் காப்பி தூளும் போட்டு ஆற்றி கொடுக்கணும், அவ்வளவுதான். நீ ஆற்றி குடிக்க மாட்டியா உங்க வீட்டில்? இல்லை அத்தாண்டி, எங்கள் மம்மி தான் எல்லாம் ஆற்றி வாயில கொண்டு வந்து தருவாங்க. ஏமா நான் வேணும்னா காப்பி போட்டு கொடுக்கட்டுமா? லொடுக்கு பாண்டி நீயே காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்துரு. லொடுக்கு பாண்டி, நான் இந்த பழம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட போறேன், எனக்கு பசிக்குது. நான் கூறுதே. ஏமா வா காப்பி போட்டு கொடுப்போம். கணுக்கால முறிச்சு போடுவேன். முறிச்சு உட்கார்ல. ஒழுங்கு மரியாதை அவளை எந்திரிச்சு வர சொல்லு. காப்பியை போட்டு இப்போ அங்கே கொண்டு வரலன்னா 2 பேரையும் காலை முடிச்சு போடுவேன். செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் செல்லம். என்ன லொடுக்கு உங்க மம்மி இப்படி பேசிட்டு போறாங்க? எங்க மம்மிக்கு கால் பண்ணவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த ஒரே ஒரு முறை டார்லிங், நான் சொல்றதை மட்டும் கேளு. சரி நான் கேட்கறேன். ஆனா இந்த பழம் ஸ்வீட்ல எல்லாம் கையே வைக்கப்படாது. சே நான் தொட கூட மாட்டேன். அப்ப சரி சொல்லு பாண்டி. நேரா கிச்சனுக்கு போவியா, அடுப்புல பால் கிடக்கும், பாலை காய்ச்சி கொஞ்சம் சீனி அப்புறம் கொஞ்சம் காப்பி தூள் போட்டு நல்லா கலந்து கொண்டு போய் எல்லாருக்கும் டம்ளர்ல ஊத்தி கொடுத்துரு. அவ்வளவுதான், கொடுத்துட்டு ஓடி வந்துரு. என்ன லொடுக்கு பாண்டி, என்னை வேலை வாங்குறியா? சேச்சே அப்படிலாம் இல்ல டார்லிங், மம்மி இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு போறாங்கல்ல, அதுக்காகவாவது நீ போகணும்ல வந்தவங்களுக்காக. சரி உங்க மம்மிக்காகலாம் இல்ல, நான் வந்தவங்களுக்காக போறேன். சரியா? காப்பி கொடுத்துட்டு வந்துருவேன். போ போயிட்டு வா. ஐ காப்பி காப்பி காப்பி. நான் ஹார்லிக்ஸ் போட்டாலே கல்வி தண்ணி மாதிரி இருக்கும். இன்னைக்கு காப்பி போட போறேன், எப்படி இருக்க போதோ தெரியலையே. உமா ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா பூ பழம் ஸ்வீட்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவ நம்மள பாக்குறதுக்காக. பரவாயில்ல. அட நம்மளை பார்க்கையா வந்தவ, நம்ம பொண்டாட்டியை பார்க்க தானே வந்தவ. நம்ம பொண்டாட்டி என்ன அழகா இருக்கா, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதனால பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அத்தாண்டி நான் முதல்ல காப்பி போட போறேன். வந்துட்டியா? சரி வா வா. பாலெல்லாம் ஏற்கனவே காய்ச்ச பால் தான், லேசா சூடானா போதும். கொஞ்சம் சீனியும் காப்பி தூளும் போட்டு கலக்கி எடுத்துக்கிட்டு வா. சரி அத்தாண்டி. எனக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிட்டு பத்துக்க, நான் போய் சாப்பிடுவேன், நீ கொண்டுகிட்டு வாயனமா? சரி அத்தாண்டி. பாண்டி வச்ச குழம்பு ஊத்திக்கலையா? தண்ணியும் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வச்சிருக்கியே. பாண்டி வச்ச கருவாட்டு குழம்பு டேஸ்டா இருந்துச்சு, முருங்கைக்காலாம் போட்டு வச்சிருந்தான் தெரியுமா? சரியம்மா, உனக்குன்னு ஆசையா செஞ்சு தந்ததுல நீயே சாப்பிடு. இந்த கஞ்சி பழைய கஞ்சி கடந்து வத்துக்க, இதை நான் இப்படியே சாப்பிட்டுருவேன். உப்பு போட்டு சீனி எல்லாம் நான் அந்த கபோர்டில் இருக்கு, பார்த்து எடுத்து போடுனே. சரி அத்தாண்டி. எல்லாம் பூவை கொஞ்சம் எங்களுக்கு அள்ளிதாங்க, நாங்கள் விழுந்து தொடுக்கோம். சும்மா தானே உட்கார்ந்துருக்கோம். பரவாயில்ல லட்சுமியக்கோ, நீங்க இருங்க, நாங்க தொடுக்கோம். கொஞ்சம் பூ தானே. பாத்தியா பெரிய பொண்ணு இந்த உமால தம்பி பொண்டாட்டிக்கு என்னதான் பார்த்து பார்த்து எப்படி பூவை தொடுக்கான்னு. அதானே, இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் அவ வாலண்டரியா வந்து தொடுத்தது கிடையாது. ஏன்னா பெரிய பொண்ணு யாழா இப்படி சொல்றிய? சரி வீட்டுக்கு வந்தையில வேலை வாங்கண்டாமன்னு பார்த்தேன். நம்பிட்டோம். என்னடே ஒரே சிரிப்பா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். ஆமா நீ இப்பதான் கஞ்சி குடிக்கியாக்கும்? ஆமா ரேஷனுக்கு போயிட்டு வரைய நேரம் ஆகி போச்சுல, அதான் இப்பதான் கஞ்சி குடிக்கேன். வாரியெல்லாம் எல்லாரும் கஞ்சி குடிக்க? அதுக்குன்னு 3 மணிக்கு கஞ்சி குடிப்பீங்களாக்கும். சோறு கீரை எதுவும் பொங்கலையே உங்க மருமவா? இல்ல சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சு. நான் போகும்போதே சோத்துக்கு அரிசி போட்டுட்டு தான் போனேன், வடிச்சிருன்னு சொல்லிட்டு. காலையில கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்பதான் பக்கத்து வீட்டு ரேணு வந்து ரேஷன் கடைக்கு போனோம் வாங்கன்னா, அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அப்படியே போட்டுட்டு ஓடிட்டேன். கடைசியில என் மொபைல் தான் செஞ்சிருப்பான் போல இருக்கு. அந்த பிள்ளைக்கு சமைக்கலாம் தெரியாதாமா. சூப்பரே. ஐயோ அப்ப காப்பி என்ன லட்சணத்துல வரணும் தெரியலையே. இந்த சரசக்கா வேற காப்பி அதுகையால தான் குடிப்பேன் நிச்சு. ஏன்னா இழிச்ச வச்சு இந்த காலத்து பிள்ளைகள் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்குமே, ஒரு காப்பி கூடவா போட தெரியாதுன்னு நினைச்சேன். நீ சொல்லியதை பார்த்தா எனக்கு பயமா இருக்க. இந்த 2 டப்பாயும் ஒரே மாதிரி இருக்கு, இது எது சீனி? 2 ஒரே மாதிரி தான் இருக்கு, 2மே சீனியா தான் இருக்குமோ? லூஸ் ஆண்டி, எதுக்கு 2 டப்பாவிலையும் கொட்டி வச்சிருக்குன்னு தெரியல. ஒரு டப்பாவில் மட்டும் கொட்டுனா என்ன? ஓ மிச்சம் இருந்திருக்கோம், ஒரு டப்பா நனைஞ்சு இன்னொரு டப்பாவில், அதனால கொட்டி வச்சிருக்கோம். ஓகே ஓகே சரி, நம்மளே காப்பி ஆத்திடுவோம். எப்பா பாண்டி தம்பி, உன் லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லலாம் கேட்போம்.
ஆமலை தம்பி, எனக்கு இந்த ஸ்டோரியை கேட்க ஆசையாகாமலே இருக்கு. எங்க பார்த்தா என்னன்னு கொஞ்சம் சொல்லலாம். அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, ரகசியம். ஏல நீ மட்டும் இப்ப சொல்லலன்னு வையா, அந்த பிள்ளை வந்ததும் அந்த பிள்ளை கிட்ட கேட்போம் நாங்க. இதோ வந்துட்டேன். வாமா வா, உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு ஆண்டி என்னைய தேடுனீங்க? எம்மா, நான் உனக்கு ஆண்டி இல்ல அண்ணி. சரி ஆண்டி அண்ணி, இனிமே அப்படியே கூப்பிடுறேன். என்னக்கோ இது எல்லாரையும் ஆண்டி ஆண்டின்னு டக்கு. ஆண்டி சொல்லி தான் எல்லாரையும் சொல்லுமோ? இந்தாங்க அண்ணி, ஆண்டி காப்பி எடுத்துக்கிடுங்க. எம்மா, நீ என்னைய கூப்பிடவே வேண்டாம்மா. இந்தாங்க ஆண்டி, நீங்களும் காப்பி எடுத்துக்கிடுங்க. இந்த பிள்ளைய நம்பி காப்பியை வாங்கலாமா? எடுத்துக்கிடுங்க ஆண்டி. ஆ சரிம்மா. இந்தாங்க இழுச்ச பிள்ளை ஆண்டி, காப்பி எடுத்துக்கிடுங்க. வேண்டாம்மா, நான் புள்ள காய்ச்சிக்காரி. இதெல்லாம் குடிச்சு ஏதாவது ஆச்சுன்னா பிள்ளைக்கு என்ன ஆகுறது? நல்லா நிறைய சீனி போட்டிருக்கேன் ஆண்டி, குடிங்க. சரி, நீ இவ்வளோ பாசமாக தாரதுனால குடிக்க. கொண்டா. எம்மா சாரு. சொல்லுங்க ஆண்டி. இவா ஒருத்தி வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டி ஆண்டிம்பா. சரி, உங்கள் லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். அதுவும் அண்ணி ஆண்டி. லட்சுமி அக்கோ, இது ஆண்டி ஆண்டின்னு சொல்லும் போதெல்லாம் என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரியே இருக்கு. எரிச்சலாக வருது. இன்னொருக்கா இது ஆண்டின்னு சொல்லிச்சுன்னா வாயை கிழிச்சு விடுவேன். அதுவும் ஒழுங்கா கூட மாட்டேங்குது. ஆண்டி ஆண்டின்னு எரிச்சு படுத்துது. சரில, அந்த ஊர் பாசையா இருக்கும். ஒருவேளை அது மரியாதையா கூப்பியதா இருக்கும். விடு. நாங்க முத எங்க பாத்துக்கிட்டோம்னா மெரினா பீச்ல தான் முத பாத்துக்கிட்டோம். அடே அப்பா, லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கும் போலயே. மெரினா பீச்ல பாத்துருக்காளே. எனக்கு பார்த்த உடனே இவரை பிடிச்சிருச்சு. சரி, அவ வர மாட்டேங்க. என்னடி பண்றது? அவ பர்ஸை தூக்கிட்டு வா, ஆட்டோமேட்டிக்கா வருவா. நல்ல ஐடியா. இந்தா எடுத்துட்டு வரேன். அட இந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு இங்கே நாலு முழுக்க இருந்தாலும் நான் பாட்டுக்கு இருப்பேன். இந்த ஆளை ஏதோ என்கிட்ட சொல்ல வர்ற மாதிரி வந்துட்டு போகுது. நம்ம எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம். எடி சாரு, வரியா இல்லையா இப்ப எங்க கூட? நான் வரல, நீங்க வேணா போங்க. இங்க பாரு, நீ இப்ப வரலன்னு வையா, அந்த பர்ஸை தூக்கிட்டு போயிருவேன். ஐயோ, இந்த கடல் அலைய பார்த்தாலே அழகா இருக்கு. என்ன இவா பர்ஸை எடுத்துட்டு போறீங்க? அப்பயும் ஒண்ணும் சொல்லாம இருக்கா? சரி, அப்ப எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். கடக்கட்டும். எப்படி இவா திருப்பி வீடு வந்து சரியானு பாக்கேன். வாங்கடி போலாம். சிங்கிள் மொரட்டு சிங்கிள். டேய், நீ சிங்கிள் இல்ல அங்குள். அட எவம்லாது என்ன பார்த்து அங்குள்னது? என்ன ஒருத்தனையும் காணும் சுத்தி? யார் அப்ப நம்மளை பத்தி சொன்னது? ஓ, ஒருவேளை நம்ம மனசாட்சி சொல்லி இருக்குமோ நம்மளை பார்த்து? இருக்கும். இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் காண்டாதான் இருக்கு. மெரினா பீச் முழுக்க எல்லாம் பேரா சுத்துதுவே. எல்லாம் டபுளா. நம்ம மட்டும் தான் சிங்கிளா இருக்கும். கொஞ்சம் பார்க்க வைத்தறிச்சலா தான் இருக்கு. கொஞ்சம் இருங்க, அவ்வளோக்கும் மண்ணடி போட்டு வரேன். எல்லாம் நசமா போங்க. நாளா எனக்கு ஒரு ஆள் இல்லாம சிங்கிளா இருக்கேன். நீங்களா என்ன பேராவா இருக்கீங்க? எல்லாரும் பிரிஞ்சு போங்கடா. எல்லாம் பேரா உட்காந்து நம்ம மனசெல்லாம் காயப்படுத்துறாங்க. இந்த சிங்கிள் நிலைமை என்ன ஆகுறது? 90s கிட்ஸ் எல்லாம் பாவம்னு யோசிக்க மாட்டீங்களா? அடே நீ 80s கிட்ஸ்டா. சரி 90s இருந்தா என்ன, 80s இருந்தா என்ன? கல்யாணம் ஆகாம இருக்கோம்ல. இங்க பாருங்க, பீச்ல அவளும் 2K கிட்ஸா உட்கார்ந்து லவ் பண்ணுது. பள்ளிக்கூடம் காலேஜ்னு கட் அடிச்சுக்கிட்டு. இந்த 80s கிட்ஸ் நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி இந்த இடத்துக்கு என் பொண்டாட்டியோட வருவேன்டா. அன்னைக்கு உங்களை மாதிரி நானும் இப்படி ஜோடியா உட்காருவேன். அடே அதுக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். உனக்கு பிறந்த பிள்ளை உன்னை மாதிரி தான் இருக்கும், வேற யாரும் மாதிரியா இருக்கும்? டேய் சொட்ட, வாய மூடா. மனசு நிலம தெரியாம மனசாச்சுன்னு திட்டிக்கிட்டு இருக்கு நம்மள. காலேஜுக்கு போவோம், கட்டை அடிச்சுட்டு பீச்சுக்கு வருவோம். சுண்டல் சுவையான சுண்டல். அட சுண்டல், எனக்கு சுண்டல் தான் ரொம்ப பிடிக்கும். சுண்டல்காரனே இங்க வாங்க. எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க. அந்த வாரேமா. வியாபாரத்துக்கு வந்ததும் முத கஸ்டமர். சூப்பர். பீச் ஓரமா உட்காந்துக்கிட்டு சுண்டல் சாப்பிட்டா என்ன அழகா இருக்கும். சுண்டல் நல்லா சூடா இருக்காங்க. இப்பதான் வீட்டுல இருந்து சுட கொண்டு வரேமா. நல்லா சூடா இருக்கு சுண்டல். சுட நீ தான் முத கஸ்டமர். ஐயா அப்படியா அண்ணே? அப்ப எனக்கு ஒரு 5 தட்டு கொடுங்க. எனக்கு சூடா சுண்டல் திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை மேல கஸ்டமர் தான் எங்களுக்கு தேவை. இருங்க மாத்தாரு. இந்த மெரினா பீச்சுக்கு வந்து அந்த கடலை நல்லா ரசிக்கலாம். அது அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு கடலை. பரவலி இந்த ஆளு சுண்டல் விற்கிறவரா இருந்தாலும் தான் பிள்ளைக்கு போவதான் மீறி விற்கிறதுக்குன்னு எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த தாத்தா. சூப்பரா இருக்கு கடலை சுட. ஆமாமா, சாப்பிடு. சே, அவரை பார்க்க பாவமா இருக்கு. சுண்டல் விற்கிறவரா இருந்தாலும் பிள்ளைய நல்லா பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி தான் நல்லா வளர்க்காரு. நல்லா இருக்குது அந்த பிள்ளை. பார்த்தா கஷ்டப்படி விட்டு பிள்ளை மாதிரியே தெரியல. நல்லா பணக்கார ரிச் கேர்ள் மாதிரி இருக்கு. சே, பாவம் அவருக்காண்டியாவது ஒரு 2 சுண்டலை வாங்குவோம். நம்ம இப்படி வாங்கினாதான் அவங்களுக்கு காசு. அந்த காசுல தான் பிள்ளைல நல்லபடியா இப்படி ரிச் கேர்ள் மாதிரி வளர்க்க முடியும். என்ன, எனக்கு ஒரு தட்டு சுண்டல் தாங்கண்ணே. தாரிப்பா, கொஞ்சம் இருங்க. இந்தாங்கம்மா 5 தட்டு சுண்டல், மொத்தம் 100 ரூபாய். ஒரு பிளேட் சுண்டல் 20 ரூபா. அப்ப 100 ரூபாய். சரிதானம்மா கணக்கு? கணக்குலாம் சரிதானே. இந்த காசு தரேருங்க. ஐயோ, அப்ப இந்த ஆளோட பொண்ணு இல்லையா இது? நான் கூட சுண்டல் விற்கிற ஒரு பொண்ணு போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். வாங்கி திங்கதே இவ்வளவு வாங்கி திங்குதா இது? ஐயோ, பர்ஸ காணுமே. இப்ப என்ன பண்ண? எப்ப உங்களுக்கு ஒரு தட்டு சுண்டல் தானப்பா கேட்டீங்க? ஆமா, கொடுங்க ஒரு தட்டு போதும். அங்கிள். என்னம்மா, எதுக்குற? அங்கிள், என் பர்ஸை என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அங்கிள். இப்ப என் கையில காசு இல்ல. ஏமா, என்னை ஏமாத்த பாக்குறியோ? ஒழுங்கு மரியாதையா இந்த 5 தட்டு சுண்டலுக்கும் ஒழுங்கா காசு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போ. இல்லாட்டினா இந்த ஏரியா விட்டு நீ வெளியே போக முடியாதாமா. நல்லா இப்படி வாங்கி தின்னுட்டு ஏமாத்துறதுக்குனே ஒரு கும்பல் அலையுது. அங்கிள், நான் ஏமாத்தல அங்கிள். என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன் அங்கிள். நான் ஒரு பர்ஸ்ல நிறைய காசு வச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு.
இங்க பாருமா, சும்மா அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் அந்த பீச்ல 1000 பேர் 1000 கதை சொல்லியிருக்காங்க. எல்லா கதையும் கேட்டிருக்கேன். உன் கதையை கேட்க நான் வரல. எனக்கு இது போனி. ஒழுங்கு மரியாதையா 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. சுண்டல் எல்லாம் திருப்பி எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளவும் எச்சி பண்ணிட்ட. லபக்கு லபக்குன்னு உடனே கைவிட்டு அவளத்தையும் எச்சி பண்ணி விட்டுட்டா. இதை திருப்பி நான் எடுத்து அடுத்த கஸ்டமருக்கு கொடுக்கவும் முடியாது. ஒழுங்கு மரியாதையா காசு கொடுத்துட்டு போ சொல்லிட்டேன். சே பாவம், எப்படி உட்கார்ந்து அழுவுது இந்த பிள்ளை. நான் கூட இந்த ஆளோட பிள்ளைன்னு நினைச்சிட்டேன். நல்ல பணக்கார விட்டு பிள்ளை தான் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் போய் ஏமாத்தி பரிசு எடுத்துட்டு விட்டு போல இருக்கு. பாவமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. சரி, நமக்கு இன்னைக்கு இருந்த காசு பாக்கெட்டு மணி 100 ரூபா. அந்த 100 ரூபாய் இதுக்குன்னே எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. சரி, அதையாவது கொடுப்போம். பாவமா தெரியுது, அழுதுகிட்டு வேற கிடக்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பர்ஸை கொண்டு வர சொல்லி அதுல காசு இருக்கலாம் எடுத்து தர சொல்லு. அங்கிள், அந்த பர்சுக்குள்ளதான் அங்கிள் போனும் இருந்தது. சரி, அப்போ நான் போனதாரே உங்க அம்மைக்கு போன பண்ணி காசை கொண்டு வர சொல்லு. வேண்டாம் அங்கிள், மம்மி பாவம், மம்மி கோவப்படுவாங்க. நான் வேற மம்மிக்கு தெரியாம தான் கட்டடிச்சிட்டு வந்தேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு. நான் காலேஜுக்கு போகாம இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. என்னம்மா, என்னை நல்லா ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அப்ப எனக்கு எப்படி காசு வரும்? எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப 100 ரூபா வேணும். போனி வேற சாவுகுராக்கி. என்ன அந்த பிள்ளைய திட்டாதீங்க. என்ன இந்தாங்கண்ணே, காசு தானே வேணும். இந்தாங்க, அந்த பிள்ளைக்காக நான் உங்களுக்கு காசு தரேன், பிடிங்க. அந்த பொண்ணு அப்படி நின்று அப்படி திரும்பி உன்னை அப்படி பாக்குற, உனக்கு எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து நெஞ்சில குத்துச்சு. அதான்டா உன் வாழ்க்கை. அவளை விட்டுறாதரான்னு யாரோ. தம்பி லவ்ல விழுந்துட்டாப்ல. இனிமே அடிக்கடி பார்க்கலாம் அந்த 2 ஜோடியையும் பீச்ல. சுண்டல் போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாளே ஒத்த பார்வையால என்ன செஞ்சுட்டாளே. ஹே மேன், நீ தான் மேன் இன்னைக்கு என்னோட மானத்தை காப்பாத்தினது. சோ இப்பவே வா மேன், எங்க மம்மி கிட்ட சொல்லி உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. என்னம்மா, அதுக்குன்னு பொசுக்குன்னு உங்க மம்மி கிட்ட கூப்பிட்டு போறீங்க? கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா உங்க மம்மி கிட்ட போய் சொல்லு. ஓ அப்படியா? ஓகே சரி, அப்ப நம்ம கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், அப்புறம் எங்க மம்மி கிட்ட சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நீங்களும் சிங்கிள் தானே? ஆமா, நானும் சிங்கிள் தான். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. முரட்டு சிங்கிளா இருந்தேன் இந்த மெரினா பீச்ல. இப்பதான் அவ்வளோக்கு சாபம் விட்டேன். அதுக்குள்ள எனக்கு பொண்ணு கிடைச்சிச்சே. கிளம்பு கடை அவ்வளோ மெரினா பீச்சுக்கு. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரா பாண்டி, டவுசர் பாண்டி. ஓ ஸ்வீட் நேம். மை நேம் சாரு. சாருலதா, சரோஜா, அந்த மாதிரி எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எங்க வீட்ல ஷார்ட்டா சாருன்னு கூப்பிடுவாங்க. ஏமா தெளிவா சொல்லுமா, உன் பேர் சாரா சாருலதாவா? என் பேரை சாருன்னு கூப்பிடுங்க. நீங்க செல்லமா சாரு டார்லிங் கூப்பிடுங்க. ஓகே டார்லிங். இப்படிதான் எங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி நல்லா இருந்ததா? டார்லிங், நீ இன்னும் மறக்காம வச்சிருக்க நம்ம லவ் ஸ்டோரியை பத்தியா? ஆமா டார்லிங், நம்ம லவ் ஸ்டோரியை மறக்க முடியுமா? எல்லா பெரிய பொண்ணு சுண்டலுக்கலாமா லவ் பண்ணுவாவ. எல்லாம் நீயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஆமாக்கோ, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இது ஒரு வித்தியாசமான காதலா இருக்கு, பத்துக்கிடுங்க. டார்லிங், நம்ம லவ் ஸ்டோரி நினைச்சு எனக்கு இப்ப கூட ஒரே சிரிப்பா வருது. ஆமாம்மா, உங்க லவ் ஸ்டோரியை கேட்டு எங்களுக்கும் சிரிப்பு தான் வருது. இந்த கதையெல்லாம் கேட்டு என் தொண்டை குளிக்கல கஞ்சி கூட இறங்க மாட்டேங்குது. சரி இலிசாண்டி, எல்லாரும் ஏன் காப்பி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்க? குடிங்க. குடிக்கம்மா. சரசக்கோ, நீங்க தானே அந்த பிள்ளை கையால காப்பி கேட்டியே முத. குடிங்க நீங்க முத. நீ அதுக்கு முன்னாடி குடிச்சு விடாத. ஏறு, நான் குடிச்சு பார்க்கேன். நல்லா இருந்தனா நீ குடி. அதுக்கு தான் வெயிட்டிங். குடிங்க. அப்போ என்ன அண்ணி ஆண்டி, இன்னுமா காப்பி சூடா இருக்கு? நல்லா ஆறி இருக்கும்னு நினைச்சேன். நீங்க என்ன இப்படி கத்துறீங்க? இழிச்ச வச்சி, தப்பி தவறி கூட ஒரு சொட்டு கூட வாயில வச்சிடாத. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஆமடா இழிச்ச வச்சி, வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்கு, நீ வச்சுக்க. அதுக்கு கழனி தண்ணிக்குள்ள ஊத்திடலாம். கீழே வச்சிரு. யாக்கோ அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? ஆமலா, காப்பிக்குள்ள என்னமோ உப்பு சீனின்னு அவ்வளத்தையும் அள்ளி போட்டிருக்கா. என்னென்னமோ வாசனைலாம் வருது. ஆமா, காப்பிக்குள்ள என்னம்மா போட்ட? நம்ம போகும்போது நேரா வீட்டுக்கு போவோமா தர்மாசுத்திரிக்கு போவோமான்னு தெரியலையே. அது ஒண்ணும் இல்ல அண்ணி ஆண்டி, அவ்வளோ ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி தாரேன். எம்மா வீட்டுக்கா? போற உயிர் பட்டினிலே போனாலும் பரவாயில்ல, இந்த காப்பிலாம் எனக்கு வேண்டாம். சொல்லு என்னென்ன போட்டா? வாசம் வேற அடிக்குது. அத்தை ஆண்டி, சீனி காப்பி தூள் மட்டும்தான் போட சொன்னாங்க. 2 டப்பா இருந்து ஒரே மாதிரி வெள்ளை கலர்ல. சீனியை ஒரு 2 டப்பால கொட்டிச்சிருந்தாங்க. அந்த 2 சீனி டப்பால இருந்ததையும் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் இஞ்சி, அதிமதுரம், அதெல்லாம் போட்டால் நல்லா வாசனையா இருக்கும்னு விளம்பரத்தில் பார்த்துருக்கேன்னா, அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் அதிமதுரத்துக்கு எங்கே போவேன்னு தெரியல, அதனால கொஞ்சோண்டு கரம் மசாலா, இந்த மாதிரி எல்லாம் மசாலாலாம் போட்டேன். நல்லா வாசமாக இருக்கும்ல காப்பி. அதுக்காண்டி மசாலா காப்பிலாம் எங்கள் வீட்டில் நான் குடிச்சிருக்கேன். ஆமா, என் பொண்டாட்டி இந்த மாதிரி டேஸ்டா எனக்கு அப்பப்போ ஏதாவது போட்டு தருவோம். இதெல்லாம் போட்டு குடிச்சுனா பியாதியில பிடிங்கிறோம். எம்மா லட்சுமியக்கோ, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சீக்கிரம் விருந்துக்கு கூப்பிடுறேன்னா உமால கூப்பிட்டு வர சொல்லுங்க. ஆட்டோக்கார் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஓடிடுவோம். எல்லாம் உமா வந்தாதானே நம்ம போக முடியும். மெதுவா அவகிட்ட சொல்லி விடுங்க, காதுக்குள்ளையாவது சொல்லுங்க, சீக்கிரம் போவோன்னு. சரியில்ல பெரிய பொண்ணு, இதுக்கு நானே ஒரு டம்ளர் காப்பியை போட்டு கொடுத்துருப்பேன் வந்திருக்க பிள்ளைகளுக்கு. இவாளை கொடுக்க சொன்னதுக்கு இப்படி பண்ணிவிட்டால பியாதியில போவா. உன் பொண்டாட்டி செஞ்சு தந்ததை நீயே தின்னுட்டு சாவு. அதுக்கு எதுக்கு நாங்க சாவணும்? யாவுமா நல்லா இல்லையா? இதை கழனி தண்ணியில் ஊற்றினா கழனி தண்ணியை குடிக்கிற மாடும் செத்து போவோம். இது தோண்டி புதைக்க தான் செய்யணும். ஏம்மா, உங்களுக்கு நான் ஒரு டம்ளர் காப்பி போட்டு தரட்டுமா? ஐயோ காப்பியாம்மா, இனிமே எங்களுக்கு காப்பி வேண்டாம். இனிமே நாங்கள் கிளம்ப வேண்டியதுதாம்மா, நேரம் ஆயிட்டுல. ஆமாம், பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகள்லாம் வந்துடும் தேடும். அதனால நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு நாள் பார்ப்போம்.
உமா தான் விருந்துக்கு தம்பியையும் தம்பி பொண்டாட்டியும் கூப்பிடணும்னு சொன்னா. நாளைக்கு விருந்துக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்க பாத்துக்கிடியோம். அப்படியா? சரி சரி. ஆமாம்மா, நாளைக்கு நீயும் வா. ஐயா, நான் இதுக்கு அவிய 2 பேரும் வருவாவ, பைக்ல வந்துட்டு வருவாவ. நான் அப்புறம் இன்னொரு நாள் வாரேன். சரிம்மா. சரி இரு, நான் உனக்கு இந்த அரிசி மாவு, கோதுமை மாவு, சீனி, இந்த பருப்பு என்னமோ கேட்டல, எல்லாம் எடுத்து வைக்கேன். சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா. நல்ல வேலை, அந்த ஆட்டோக்கார தம்பிக்கு ஒரு டம்ளர் காப்பியை கொடுக்க சொல்லணும்னு நினைச்சேன். கொடுக்கல. கொடுத்துருந்தா அந்த ஆட்டோக்காரன் எங்க ஓடி இருப்பானோ. அந்த காப்பியை கொடுத்துருந்தா குடிச்சிட்டு செத்துருப்பான், இல்லைன்னா கிறுக்கு பிடிச்சிருக்கான், எங்கேயாவது கொண்டு போய் வண்டியை விட்டு நம்மளை கொண்டு இருப்பான். நல்ல வேலை கொடுக்கலன்னு சந்தோஷப்படுங்க. அதாலாம் பெரிய பொண்ணு நானும் நினைச்சேன். எல்லாம் உமா, இந்த தொடுத்த பூவை உங்க தம்பி பொண்டாட்டி தலையில வச்சு விடு, நம்ம அப்புறம் கிளம்புவோம். சரி சரசக்கோ. எல்லாம் சாரு, இங்க வா. சொல்லுங்க அண்ணி. எம்மா அண்ணி, அண்ணின்னு சொல்லண்டா, பண்ணின்னு சொல்லண்டாமா, சும்மா இரம்மா. திரும்பு டார்லிங். எப்படி நல்லா இருக்கேனா பூ வச்சதும்? சூப்பர் டார்லிங், வேற லெவல். இந்த மீதி பூவை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்க. சரி ஆண்டி, உன்னையெல்லாம் திருத்தே முடியாதம்மா. சரி, நாளைக்கு 2 பேரும் விருந்துக்கு வந்துருங்க. சரி, பாப்போம். முக்கியமான வேலை இருக்கு எங்களுக்கு, முடிஞ்சா வாரம். தம்பி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்கெல்லாம் நீங்க விருந்துக்கு வருவீங்கன்னு ரொம்ப ஆசையா இருக்கோம். வந்துருங்க 2 பேரும். சரி ஆண்டி. இந்தாவுமா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. நாங்கெல்லாம் போயிட்டு வரோம்க்கா. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. நீங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம், பார்த்துக்கிடுங்க. சரி, வாரம். பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடும், அதனாலதான் நாங்க சீக்கிரம் கிளம்புறோம், பார்த்துக்கிடுங்க. ஆட்டோக்கார தம்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆமா, சரி, போயிட்டு வாங்க.